ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான மார்னிங் ரொட்டீன் வீக் டேஸில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே என்னோடய டே பார்த்தீங்கன்னா 4 to 4:20க்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடுது. பேக் டு ஃபார்முங்கிற மாதிரி காலங்காத்தால் எழுந்துச்சி விளக்க போகிறது இதெல்லாமே வந்துட்டு ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் 5 to 6 பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் ஏதாவது வீடியோஸ் இருந்ததுன்னா எடிட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்துட்டு வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு எந்த வீடியோஸும் இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ரொட்டீனோட டைம் டேபிள் போட்டு வைக்கலாம். அது வந்துட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு வந்துட்டு சரி காலையில் ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிடலாம். தண்ணி குடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 3/4 பாட்டில் அளவுக்கு குடித்தேன். அதுக்கு மேலே குடித்தா வந்துட்டு கொமட்டிட்டு வந்துருச்சு. அப்படியே வச்சுட்டு சரி இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 5 பாட்டிலாவது குடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். தண்ணியெல்லாம் குடித்து முடித்ததுக்கப்புறம் பசங்களையும் போய் எழுப்பி விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பால் இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில். ஒரு 2 செட் ஆஃப் பால் இருந்துச்சு. 2த்தையுமே சுட வச்சு ஒன்று வந்துட்டு சத்து மாவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்துட்டு பெற போட்டுடலான்னு சொல்லிட்டு 2 பாலையுமே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். எனக்குமே கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருந்துச்சு. சரி இனிமேல் வந்துட்டு ஹெல்த்தி டயட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு காலையில் சத்து மாவில் சக்கரை போட்டு குடிக்க வேணான்ட்டு பசங்களுக்கு மட்டும்தான் கிண்டினேன். பட் அதுலேயுமே கொஞ்சம் மிச்சம் இருந்ததுன்னு நான் ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். பாலெல்லாம் ஆற்றி முடிச்சதுக்கப்புறம் மாவு பசைஞ்சு சப்பாத்தி போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு சப்பாத்தியும் மீல் மேக்கர் கிரேவியும் செய்கிறதுக்காக பிளான் பண்ணி மாவு வந்துட்டு பசைய ஆரம்பிச்சிட்டேன். 1/2 kg மாவு போட்டோம்னா எங்கள் 4 பேருக்குமே சரியாக இருக்கும். ஒரு 3 சப்பாத்தி போல் மீதி இருந்துச்சு. அது வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்துட்டு பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா சக்கரை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். ஈவன் எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும். காலையிலேயே லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சிடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்றைக்கி வந்துட்டு அண்ணன் பையனோட பர்த்டே இருந்துச்சு. ஸோ வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டிலே ஆனதுனால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காலையில் செஞ்சு முடிச்சுட்டு கடகடன்னு நான் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இன் பிட்வீன் ஒரு பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு வந்து தான் மதியானம் லஞ்ச் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணேன். காலையில் சப்பாத்தி மாவுக்கு உருட்டி வச்சுட்டு மீல் மேக்கர் கிரேவி தான் இன்றைக்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீல் மேக்கர் நேற்றே வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். மாவு ஒரு பக்கம் பிசைஞ்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கெல்லாம் மீல் மேக்கருக்கு வந்துட்டு தண்ணியும் சுட வச்சு வச்சுருந்தேன். ஸோ சுடு தண்ணி ஊற்றி மீல் மேக்கரையும் வந்துட்டு 2 நிமிஷம் ஊற போட்டாச்சு. சிம்பிளான ஒரு கிரேவி தான். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் பண்ணுறேன். ஒரு 2-3 வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணிக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி பேஸ்ட் எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தட்டி எடுத்தாச்சு. அதை போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டையுமே வந்துட்டு நல்லா போட்டு வதக்கியாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், காரம் வந்துட்டு நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருந்தேன். ஏன்னா தக்காளியெல்லாம் அரைச்சி விட்டுருக்கிறதுனால புளிப்பு ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் மல்லித்தூளும் வந்துட்டு போட்டாச்சு. கடைசியாக கரம் மசாலா மட்டும் போடணும். அது நான் அன்றைக்கி ஆக்சுவலாக மறந்துட்டேன். தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். தயிரெல்லாம் ஆட் பண்ணி மசாலாலாம் நல்லா பெரட்டினதுக்கப்புறம் அந்த மசாலா அப்படியே உள்ளே இறங்குற மாதிரி மீல் மேக்கரையும் அந்த சமயத்தில் போட்டு நல்லா கிளறி எடுத்தாச்சு. ஆட் பண்ண மசாலாலாம் பச்சை வாசனை போக நல்லா கொதித்து வர அளவுக்கு தேவையான தண்ணியை விட்டு கொதிக்க விட்டாச்சு. ஒரு பக்கம் வந்துட்டு சப்பாத்தி மாவு உருட்டி வச்சுருந்ததை வந்துட்டு உருண்டை பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கிரேவி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளவே காலையில் பெற போடலான்னு சொல்லிட்டு பால் ஒரு கிணத்துல சுட வச்சுருந்தேன். அது கரெக்டான சூடு பதத்தில் ஆறி வந்துருந்துச்சு. கடகடன்னு அதுக்குமே வந்துட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றி பெற போட்டுட்டு உரமாக வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சஞ்சயோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன் சப்பாத்தி போடுறதுல. நான் வந்துட்டு உருண்டை பிடிச்சதை வந்துட்டு தீத்தி கொடுத்து ஒரு தட்டில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அவன் வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு கொடுத்துட்டான். யூஸ்வலாகவே எனக்கு டெய்லி பார்த்திங்கன்னா 9:15க்கெல்லாம் என்னோடய கேட்சப் கால் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு ஓரளவு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா நானும் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அங்கேயும் வந்துட்டு ஐயோ வீட்டில் என்ன பண்ணணுன்ற ஒரு டென்ஷன் இருக்காது. ஈவன் ஒர்க் ஃப்ரம் ஹோமே இருந்தாலுமே சொல்லிவிட்டு நம்ம ஆஃபீஸுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ், வீட்டுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்துட்டு ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். எப்பயுமே நான் எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்டானு கேட்டிங்கனாலும் கிடையாது. எந்த இடத்துல ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கோ அங்கே கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது வீடாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி. சம்டைம்ஸ் ஆஃபீஸில் ப்ரெஷர் இருக்கும்போது அர்லி மார்னிங் 4 o'clock 5 o'clock கூட லாகின் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் லேட் நைட்டில் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க்கை வந்துட்டு அது மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்குவேன். யூஸ்வலாக ஒர்க்கிங் மாம்ஸோட சேலஞ்சே அது தானே, ஹவு டு பேலன்ஸ் ஆர் ஒர்க் லைஃப்.
என்னோடய சேனலை கண்டினியூஸாக பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் நான் அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து செலவு குழம்பு வச்சுருந்தேன். எங்கள் ஊர் பக்கத்தில் குறிஞ்சிப்பாடியில் இந்த செலவு கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து மிளகாத்தூள் கூட அரைச்சி இந்த தடவை ஊருக்கு போகும்போது அம்மா வந்துட்டு எனக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அதில் நான் பாதி இந்த குழம்புல போட்டு யூஸ் பண்ணிட்டேன். இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும்னு சொல்லிட்டு கருவாடு, முட்டை இதெல்லாம் போட்டு காரக்குழம்பு மாதிரி நல்லா பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் நிறையா போட்டு செய்வாங்க. கத்திரிக்காயும் இன்றைக்கி நான் ஜாஸ்தி போட்டிருந்தேன். சுட சுட அப்பளம் வச்சுட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் எக் ஆம்லேட் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். டாட்டா, பாய் பாய்.